வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இனியும் கால தாமதப்படுத்தாமல் காமராஜர் கல்வி உதவித்தொகை உடனடியாக மாணவர்களுக்கு கிடைக்க வழி செய்ய வேண்டுமென புதுவை அரசுக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் சென்டாக் மூலம் சேர்க்கை பெறும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை ஏற்பதாக கூறி சில ஆண்டுகளாக அரசு அதை செலுத்தாததை நாம் சுட்டிக்காட்டி உடனடியாக கட்டணத்தை செலுத்த வலியுறுத்தியிருந்தோம். இது மட்டுமின்றி பொருளாதார நெருக்கடியால் கல்லூரியில் சேர முடியாமல் இருந்த மருத்துவ மாணவர்களுக்கு நாம் நிதி உதவி வழங்கியிருந்தோம். பொதுமக்களின் தொடர் அழுத்தம் மற்றும் நாம் வலியுறுத்தியதை தொடர்ந்து தற்பொழுது அரசு இதற்கு நிதி ஒதுக்குவதாகவும் விரைவில் மாணவர்களுக்கு அது கிடைக்கும் எனவும் கூறியுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளான பிறகு அரசு கட்டணத்தை செலுத்துவதாக கூறுவது ஏற்கக்கூடியதல்ல. எனவே இனியும் காலம் தாமதப்படுத்தாமல் காமராஜர் கல்வி உதவித்தொகை உடனடியாக மாணவர்களுக்கு கிடைக்க வழி செய்ய வேண்டும். மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் இத்தகைய அலட்சியம் இனி ஒருபோதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிக்கு மேற்படிப்பு படிக்க நிதி உதவி அளித்து சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோர்க்காடு பகுதியை சேர்ந்த பழங்குடியின மாணவி சித்ரா அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் கீழ் கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தும் போதுமான பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரியில் சேர முடியாத நிலையில் இருந்து வந்துள்ளார். இதனை அறிந்த தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாணவியின் வீட்டிற்கு சென்று ரூபாய் 1.5 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி பொருளாதார சுமையை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நன்றாக படித்து முன்னேற வேண்டுமென மாணவி சித்ராவுக்கு வாழ்த்து கூறினார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு தலைமுறையை கல்வி கற்றதற்கு சமம் என்று கூறுவார்கள். கல்வி மட்டுமே தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும் என்பதால் அதனை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். முறையான திட்டமிடல் இல்லாமல் தொடர்ந்து இழுபறியில் உள்ள அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் கட்டுமான பணியை விரைவாக முடித்து விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி நகரின் மையத்தில் உள்ள அண்ணா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 9.60 கோடி மதிப்பில் மினி ஸ்டேடியம் கட்டும் பணி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஓராண்டிற்குள் கட்டி முடிக்கப்படுவதாக தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது. ஆனால் இதுவரை 90% பணிகளே முடிவடைந்திருக்கின்றன. ஸ்மார்ட் சிட்டி திட்டமே வரும் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் இத்தனை ஆண்டுகளாக மினி ஸ்டேடியத்தின் கட்டுமான பணி முழுமையடையாமல் தாமதமாகி வருவது வேதனைக்குரியது. டெண்டர் குளறுபடிகள் மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக முறையான திட்டமிடல் இல்லாமல் தொடர்ந்து இழுபறியில் உள்ள மினி ஸ்டேடியம் கட்டுமான பணியை விரைவாக முடித்து விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அடிக்கடி நடக்கும் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்த விக்கி என்பவரை 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. புதுச்சேரியில் அடிக்கடி நடக்கும் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் மக்களின் பாதுகாப்பு பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து அரசு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத்துறையை கண்டித்து தேசிய விளையாட்டு தின விழாவில் திருநங்கைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு விழா
கருவடி குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டும் உடற்பயிற்சியும் அவசியமான ஒன்று. பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி பிள்ளைகளுக்கு சேரவில்லை என்பது பெரிய குறையாக உள்ளது. இதனை விரைவில் சரி செய்து பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவித்தொகை கொடுக்கப்படாமல் உள்ளது. இந்த 3 ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி விரைவில் மாணவர்களுக்கு கிடைக்கும். பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கவும் டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது. இப்பணி முடிந்தவுடன் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என்றார். இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 1ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தியா என்ற திருநங்கை பங்கேற்றுள்ளார். பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார். ஆனால் இன்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு பரிசு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து திருநங்கை தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவுக்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு மட்டும் வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். அப்பொழுது இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து மனு அளித்தனர். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கடந்த 23ஆம் தேதி அதிகாலை காரைக்காலை சேர்ந்த 10 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 என மொத்தமாக 12 நபர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நேற்று அதிகாலை 12 மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகை பறிமுதல் செய்து மீனவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் காரைக்கால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கைது செய்யப்பட்டுள்ள கோட்டுச்சேரி மீனவ பிரதிநிதிகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது தமிழக அரசு நிவாரணம் வழங்குவது போல புதுச்சேரி அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஆயுத பூஜையன்று சாலைகளில் பூசணிக்காய் உடைக்க கூடாது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பொதுமக்கள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பூஜைகள் செய்து சிருஷ்டி பூசணிக்காயை சாலையில் உடைக்கின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் அதன் மீது ஏறி வழுக்கி கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படுகிறது. ஆயுத பூஜை கொண்டாடும் பொதுமக்கள் அனைவரும் சாலைகளில் பூசணிக்காய் உடைப்பதை தவிர்க்க வேண்டும். உடைத்த பூசணிக்காயை ஓரமாக ஒதுக்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் நெகிழியால் ஆன அலங்கார பொருட்கள் மற்றும் கேரிபேக் விற்பனை மற்றும் உபயோகத்தை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. களித்தீர்த்தல் குப்பம் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிகள் மற்றும் சுற்றுப்புற சுவர் கட்டும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிகள் மற்றும் சுற்றுப்புற சுவர் கட்டும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்த பணியாணை ரூபாய் 6.40 லட்சத்திற்கு புதுச்சேரி ஒப்பந்ததாரர் பச்சையப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜையில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம்,
இளநிலை பொறியாளர்கள், தமிழரசன், மகேஷ் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்ற முன்னாள் அமைச்சர் உட்பட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை அளிப்பதாக மாணவி ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு ஆடியோ வெளியிட்ட நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி இன்று காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் திடீரென்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்பு திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகை விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025 முதல் 2026 கல்வியாண்டிற்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025 முதல் 2026 கல்வியாண்டிற்கான அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமையேற்று அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் எழில்மாறன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு காமேஸ்வரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் சதீஷ்குமார், கலைசெல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களாக செயல்பட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் அறிவியல் ஆசிரியைகள் அனுஷியா, மோனிகா மற்றும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை செய்து வந்து காட்சிப்படுத்தி அவற்றை பற்றி விளக்கி கூறினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்த அறிவியல் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற துர்கா பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேதராப்பட்டு மயிலம் மெயின் ரோடு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக துர்கா பூஜையை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் பூஜை செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு துர்கா பூஜை விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் மூலமாக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்த நாளை முன்னிட்டு என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்ற சுயசார்பு இந்திய லோகோவை வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சுயசார்பு இந்தியா திட்டம் குறித்து கடந்த 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுயசார்பு இந்தியா லோகோ என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி வெளியீட்டு விழா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்தது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்ற சுயசார்பு இந்திய லோகோவை வெளியிட்டார். இதில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில பொறுப்பாளர்கள் ஜெயலட்சுமி, சரவணன்குமார், கீதா, மாநில துணைத் தலைவர் அமாவாசை, ஊடகத்துறை அமைப்பாளர் நாகேஸ்வரன், மாவட்ட தலைவர்கள் அனிதா, கிருஷ்ணராஜ், சுகுமாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு ரவுடியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற விக்னேஷ். இவர் ஆட்டோ டிரைவர், முன்னாள் நெல்லித்தோப்பு பாஜக தொகுதி தலைவர். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் விக்கி நேற்றிரவு 11:30 மணியளவில் அவரது பைக்கில் திருவள்ளுவர் சாலை வழியாக குயவர்பாளையம் வந்து கொண்டிருந்தார்.
அப்பொழுது நவீனா கார்டன் அருகே வந்தபோது அவரை பின்தொடர்ந்து பைக் ஆட்டோவில் வந்த ஒரு கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டினர். இதில் விக்கி இறந்ததை உறுதிப்படுத்திய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நேற்று அதே பகுதியில் நடந்த சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறில் விக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட விக்கி என்கிற விக்னேஷுக்கு திருமணமாகி நித்யா என்ற மனைவி 3 வயதில் ஆண் குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் கூடப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடந்தது. சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் தமிழ்செல்வன் தலைமை தாங்கி உரையாற்றினார். சித்த மருத்துவர் ஹேமலதா, சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ரா பானு, சுகாதார ஆய்வாளர் பாபு ஜெகநாதன் முன்னிலை வகித்தனர். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவம், வளர் இளம் பருவத்தினருக்கான மருத்துவம், பல மருத்துவம் போன்ற பொது மருத்துவ முகாம் நடந்தது. இம்முகாமில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர் மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்தனர். மேலும் அங்கன்வாடி ஊழியர்களின் காய்கறி மற்றும் சத்தான உணவு கண்காட்சி நடந்தது. வில்லியனூர் வி மணவெளி கிராமத்தில் ரூபாய் 25 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட பைரவி தேவி மற்றும் நாராயணசாமி நகருக்கு ரூபாய் 20,02,000 மதிப்பில் தார் சாலை மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு 5வது குறுக்கு தெருவில் ரூபாய் 4,51,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை என மொத்தம் ரூபாய் 24,53,000 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.